அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதற்கான முத்திரை பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க நிறைய பேர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. வெரிகோஸ் வெயினுக்கு ஏதாவது முத்திரை இருக்கா மேடம், அது இருந்தா கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் இது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டே வேலை செய்றீங்க, இல்லை ரொம்ப நேரம் வந்து உட்காந்துட்டே வேலை செய்றீங்க, கால்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் சரியா சீரா நம்ம ஒரு சர்க்குலேஷன் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா அது வந்து வெரிகோஸ் வெயினாக தாங்க முடியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற பிளட் வந்து ஹார்ட்லேருந்து கீழே போய் மேலே வந்து ஒரு சர்க்குலேஷனில் எப்போவுமே இருந்தது அப்படின்னா நம்மளோட உடலுக்கோ இல்லை வெயின்ஸுக்கோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் கீழே வந்து பிளட்டு போயிடும். ஆனால் கீழேருந்து நம்ம பம்ப் பண்ணி மேலே கொண்டு வரத்துக்கு தான் சில சிக்கல்கள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் சரியாக பண்ணிட்டு இருக்கோம், இல்லை வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம், இல்லை வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உட்காந்து எந்திரிக்கிறோம், இல்லை நின்றுட்டு இருக்கோம், உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பண்ணுறப்ப அந்த சர்க்குலேஷன் சீராக இருக்குங்க. ஆனால் ஒரே மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த கீழே இருந்து மேலே வர ஆக்டிவிட்டியில் வந்து சில குறைபாடுகளும் சில வந்து ஸ்டாக்னேஷன்ஸும் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்னேட் ஆகிட்டு பிளட் ஆகிட்டே இருக்கிறதுனால அங்கே இருக்கிற அந்த நரம்புகளும் ரத்த நாளங்களும் வந்து உப்பி போக ஆரம்பிக்கும். அங்கே வந்து உங்களுக்கு அந்த பிளட் வந்து ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா பல்ஜ் ஆகி பிளட்டு வந்து அங்கேருந்து லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உங்கள் நிறைய பேருக்கு அந்த விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு முத்திரைகள் என்ன பண்ணால் நமக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னா, இதற்கான முத்திரை வந்து ருத்ர முத்திரை. ஆக்சுவலி இந்த ருத்ர முத்திரை பார்த்தீங்க அப்படின்னா கால் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்க்கக்கூடிய ஒரு முத்திரையாக தான் நம்ம வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம். மெயினாக வெரிகோஸ் வெயினுக்கான ஒரு அற்புதமான முத்திரைன்னே சொல்லலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட கைகளில் காற்று மூலகம் சார்ந்த விரலையும் நம்மளோட மண் மூலகத்தையும் இப்படி கட்டை விரலோட இப்படி இணைச்சிக்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ மித்த வந்து நம்மளோட ஆகாய மூலகமும் நீர் மூலகம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு மூலகத்தையும் நம்ம இப்படி இணைச்சி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ருத்ரமுத்திரை. இது வந்து நம்ம ரெண்டு கைகள்லையுமே இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே திருப்பி நம்மளோட தொடையில வச்சு ஒன்று சமணம் போட்டும் செய்யலாம், இல்லை வந்து கால்களை கீழே வச்சும் நம்ம செய்யலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ தான் உங்களுக்கு வந்து வெரிகோஸ் வெயின் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுனா அங்கங்கே வந்து உருண்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இதோடு சேர்த்து நம்ம அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரப்போ நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனும் நல்ல ஒரு ரிக்கவரியும் நம்மளோட கால்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வெரிகோஸ் வெயின்லேருந்து இயற்கையான முறையிலேயே நம்மளுக்கு தீர்வு எடுத்துக்க முடியும், அதுவும் பெர்மனண்டாகவே நம்மளால எடுத்துக்க முடியும். கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. வேறு எதுக்காவது நீங்கள் முத்திரைகள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான வீடியோவும் பதில்களும் காத்திருக்கு. தேங்க்யூ.